இப்போ தான் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஷீ ஜென்யூன்லி திங்ஸ் வர்ற எலெக்ஷனில் டிவிக்கே 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு விஜய் அண்ணா சிஎம் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லி அவள் ஜென்யூனாக பிலீவ் பண்ணுறா. இந்த எண்ணம் அவளுக்கு எப்படி வருது அப்படின்னா, அவள் கன்சியூம் பண்ணுற கான்டென்ட்லேருந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், அவளோட ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவளுடைய உலகம். 11 வயசு ஆகுது. அவள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த பார்ட்டி இந்த எலெக்ஷனில் வின் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னா அவள் கன்சியூம் பண்ணுற அந்த கான்டென்ட்ல இருந்து தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸோட ஒரே நோக்கம், ஒரு யூசர் அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் அவங்கள அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அவங்க உள்ளேயே வச்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கம். அப்போ தான் அவங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்க முடியும், அவங்க நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அவங்கள நிறைய நேரம் உள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான கான்டென்ட்டை விரும்பி பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான கான்டென்ட்டை அவங்களுக்கு தொடர்ந்து காமிக்கணும். ஸோ இப்போ ஒருத்தர் இந்த கேஸில் ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த பார்ட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பாசிட்டிவான கான்டென்ட்டாக அவங்க ஜெயிக்க போகிற மாதிரியான அல்லது அவங்கள புகழ்ந்து பேசுகிற மாதிரியான கான்டென்ட்டை அவங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க தொடர்ந்து அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே இருப்பாங்க, அந்த கான்டென்ட் கூட எங்கேஜ் ஆகிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிள். சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு பபிள். இப்போ எனக்கு என்னுடைய மைண்ட் செட் என்ன, நான் என்ன மாதிரியான கான்டென்ட் பார்ப்பேன், என்ன மாதிரியான கான்டென்ட் எனக்கு காமிச்சா நான் தொடர்ந்து அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே இருக்கணும், அந்த மாதிரியான கான்டென்ட்டாக எனக்கு காமிக்கும். என்னோட பொண்ணுக்கு அவளுக்கு எந்த மாதிரியான கான்டென்ட் பிடிக்குமோ, எந்த மாதிரியான கான்டென்ட் பிடிச்சிருந்தோ அவளை தொடர்ந்து சோஷியல் மீடியாக்குள்ளேயே வச்சுக்கலாமோ அந்த மாதிரியான கான்டென்ட்டாக காமிக்கும். இந்த பபுளுக்கு வெளியில் ஒரு பெரிய உலகம் இருக்குது. அது வேற உலகம். அங்கே இருக்கிறவங்க வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இன்னுமே மேக்ஸிமம் ஒரு 10 to 20% தான் சோஷியல் மீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க. இதுக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்குது. ஐ திங்க் May 4th அவளுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் இருக்க போகுது அப்படின்னு நம்புகிறேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் கைல்விழி அண்ட் ஆல் த அதர் சில்ட்ரன் ஹூஸ் கோனா கெட் தேர் ஹார்ட் பிரேக்.